இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம டெலகிராம் சேனலும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ரெண்டையும் உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ரெண்டு ப்ராஜெக்டும் இந்த ப்ராஜெக்டில் இருக்கும். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போங்க. ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக லாஸ்ட் பீட் மார்க் வர வச்சுட்டு ரிமைனிங்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் லாஸ்ட் வர வச்சுட்டு ரிமைனிங்கை கட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே கீழே கொண்டு வந்துக்கோங்க. அந்த சாங்குக்கு அடுத்து இருக்க மாதிரி வீடியோவை கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிஃபால்ட் இருக்க எதாவது ஃபாண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். கலர் எப்படின்னா, கலர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நிறைய ஃப்ளாஸ் கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு சூட்டபிளான கலர் நீங்கள் மாற்றணும். எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ லைட்டாக இதை ட்ராக் பண்ணி இதில் உள்ள ஏதாவது ஒரு கலரை எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கலர் எடுத்துகிட்டு டிக்குன்னு கொடுத்துக்குதேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் நான் விஷிங் ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதாவது டெக்ஸ்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் நேமுன்னு ஜஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஸோ அவங்களோட நேம் இல்லைன்னா மை ஃபேவரட் பர்சன் அந்த மாதிரி என்னது வேணுமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இதை எடிட் பண்ணிக்கோங்க. என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதெல்லாம் இந்த ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்கான லிரிக்ஸோட அந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வச்சுருப்பேன். ஸோ அந்த எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு திருப்பியும் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே இந்த எஃபெக்டை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் கொண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போங்க. நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு கரெக்டாக ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் கரெக்டாக இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் வரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் நான் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்டை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு திருப்பியும் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே இந்த எஃபெக்டை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ளார் மேலே வந்துடும். ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே ஜஸ்ட் இந்த ஒரு எஃபெக்டை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஒரு பர்த்டே வீடியோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் இது யாருக்கு வேணாலும் இந்த பர்த்டே வீடியோ நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்க்கு கீழேயும் ஹாப்பி பர்த்டே வேணும்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுன்னு போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிக்கலாம். பர்த்டே கீழே டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துட்டு ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபாண்ட் கொடுத்துட்டு கலரும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கலர் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு இதை நல்லா பெருசாக்கிடுவேன். ஸோ பெருசாக்கிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன்.
ஸோ கரெக்டாக நான் இந்த இடத்துல வச்சுக்குவேன். ஸோ இதில் வந்து இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணனால ஸ்பேஸிங் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதுக்கு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கிறேன். ஆட் எஃபெக்டில் ஸோ லெட்டர் ஸ்பேஸிங்னு வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு லைன் ஸ்பேஸிங் இருக்கும், அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர் அண்ட் ஷேடோவில் போய் உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி அவுட்டரில் வேணும் அந்த ஃபாண்ட்டில், அந்த ஹாப்பி பர்த்டேயில் அவுட்டரில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது என்ன பண்ணுங்கள், ஷேடோவையும் என்னபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஷேடோ எந்தளவுக்கு வேணுங்கிறதையும் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் டெக்ஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வர அந்த பர்த்டே டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வீடியோன்னு கொடுத்து எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.